ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது, விரக்தியில் தம்பிகள், சுதாரிக்காத சீமான், என்னாகும் நாம் தமிழர் கட்சி, நடுநிலையை மட்டுமே பேசுவவங்க ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம். நான்காவது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது, எப்படி சொல்லுது, நான் உன்னை இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன்னா தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி, ஜெயலலிதா கொடுத்த 1500 கோடி, கலைஞர் கொடுத்த 1000 கோடி, இப்படி பல கோடிகள் இருக்கு, சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான். நிறைய ஊடகங்கள் பேசுது. வெளிநாட்டுல இருந்து கொட்டுன்னு திறநிதி கொட்டுது அப்படின்றாங்க, திறநிதியில் வாழும் சீமான்றாங்க. ஆனா அந்த ஊடகம் சொல்லுது, சீமானிடம் பசை இல்லை, கட்சிக்காரனுக்கு செலவு செய்ய பணம் இல்லை, மாநாட்டு செலவு பணம் இல்லை. எல்லாரும் அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க. நான் விகடனை பாராட்டுறேன். எங்க அண்ணன் பணம் என்பதை, கட்சிக்காட்ட பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது. அதே ஊடகம் 3 மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து 50 கோடி வாங்கிட்டாரு போட்டுச்சு. இப்ப 50 கோடி வாங்கினது உண்மையா, சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லங்கிறதுக்காக தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. விரக்தியில் தம்பிகள், விரக்தியில் எங்க அண்ணன்ட்ட காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். ஏன் யாடமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்காமல் எங்க அண்ணன் நிக்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது.